தீங்கு நாட்கள் வரும்போது கர்த்தர் தமது பிள்ளைகளை விடுவித்து காப்பாற்றி அவர்களை தேற்றுகிறார். சங்கீதம் 41:1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அன்புக்குரியவர்களே, ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு சத்தியத்தின் விடுதலை, ஒரு மெய்யான விடுதலை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டுமானால், இரண்டாவது நாம் பாக்கியவான்களா இருக்க வேண்டுமானால், செய்யும் தொழிலில் ஒரு பாக்கியம், குடும்பத்தில் ஒரு பாக்கியம், பொருளாதாரத்தில் ஒரு பாக்கியம், கற்பத்தின் கனியில் ஒரு பாக்கியம், திருமண காரியங்களில் ஒரு பாக்கியம், பட்டணத்திலே ஒரு பாக்கியம், வெளியிலே ஒரு பாக்கியம், போகையிலே ஒரு பாக்கியம், வருகையிலே ஒரு பாக்கியம் நம்மை தொடர வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேல ஒரு சிந்தை வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவர்களை ஒருபோது மறவாத ஆண்டவர், அவர்கள் கூப்பிடும் போது செவி கொடுத்து அவர்களை விடுவிக்கிற ஆண்டவர். நாமும் அதே சிந்தையோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நம் கண் எதிரிலே எத்தனை சிறுமைப்பட்டவர்கள் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சாத்தானால் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார்கள், பாவ பழக்க வழக்கங்களினாலே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல நாம் சிந்தை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை தேற்றி அவர்களுக்காய் ஜெபித்து அவர்களை ஆண்டவரண்டை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி அவர்களுக்காக நாம் மனம் இறங்கி பொருளாதாரத்திலே உதவும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உதவும் போது, கர்த்தர் நம்மை பாக்கியவான்கள் பாக்கியவதிகளாய் நம்மளை விடுவிக்கிறவராய் நம்ம மேல இறங்கி வருகிறார். ஆமென். இந்த காலை வேளையில சொல்லுங்கள், ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒரு சுயநலமாய் வாழ்ந்தேன், என் காரியம் தன் காரியம் என்று வாழ்ந்தேன். இனி மற்ற ஜனங்களையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்காய் மன்றாடி அவர்களுக்கு ஆலோசனையை அன்போடு சொல்லி சிறுமைப்பட்ட அந்த ஜனங்கள் மேல சிந்தைய வைத்து முடிந்த உதவிகளை செய்வேன் என்று ஒப்புக்கொடுங்கள். பாக்கியம், விடுதலை உங்களை இப்போவே நிரப்புகிறது. ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் பாக்கியவான்களாய் விடுதலை பெற்றவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே சிந்தையை வைக்கும் போது அது நடக்கும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.